ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம யார் மேட்ச் பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகிறார். பதவியேற்பு விழா இன்றைக்கி நடக்குது நேரு ஸ்டேடியமில். அவர் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு எடுத்து பல தடைகளை தாண்டி பெரும்பான்மையை நிரூபிக்காண்டி அவர் பதவியேற்பு விழா கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ ஃபைனலி அவர் இன்றைக்கி பதவி ஏற்கிறாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சிஎம் விஜய் சார். விஜய் சார் வந்து அவரோட சினிமா ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட சின்ன வயசுலேருந்து அவரோட மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவரோட டான்ஸ், ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்தாலே அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பார்ப்போம் படம். அந்த மாதிரி அவர் பிக் ஃபேன் ஆகாது. ஸோ இனிமேட்டு அவரோட படம் நடிக்க மாட்டார். ஸோ ஒரே ஒரு படம் மட்டும் தான் பாக்கி இருக்குது. ஜனநாயகன் படம் மட்டும் பார்க்காம இருக்குது. அது வெயிட்டிங்கில் இருக்குது. மேபி இந்த மாதம் வரலாம், இல்லை அடுத்த மாதம் ஜூன் 22 அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி கூட ரிலீஸ் பண்ணலாம். அது படக்குழுலாம் சேர்ந்து முடிவெடுத்து எப்போ வெளியிடணுன்ட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஆஃப் கங்க்ராச்சுலேஷன் விஜய் சார். அரசியலில் நீங்கள் இன்னும் நல்லா பண்ணணும். மக்களுக்கு ஒரு நல்ல செஞ்சு கடமைகள்லாம் பண்ணணும். அதுக்காண்டி தான் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நல்லது பண்ணுவீங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் சார். ஓகே, கம்மிங் பேக் கிரிக்கெட். இப்போ நம்ம யாராவது மேட்ச் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ. இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கத்தில் நடக்குது. ஈவினிங் 3:30 போல் நடக்குது. இன்றைக்கி 2 மேட்ச்சு. ஸோ 3:30க்கு சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ மேட்ச்சு. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் 192 ரன்ஸு. போலிங் பார்த்தீங்கன்னா 35 விக்கெட்ஸு. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. லக்னோ வந்து பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, மிச்சம் 4 மேட்ச்சு தோற்றுருக்காங்க. ஸோ வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்த்துலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளே 6 ஓவரில் 45 to 50 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். ஒரு விக்கெட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. செகண்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா 30 to 35 ரன்ஸ் எடுத்துருக்கோம். தேர்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா 50 to 55 ரன்ஸ் எடுத்துருக்கோம். ஃபோர்த்து பேஸில் பார்த்தீங்கன்னா 55 to 60 ரன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வின்னிங் பேட்டர்ஸு. நம்ம சிஎஸ்கேயோட லைனப் யார் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டெவால் பிரவேஸ், சிவன் துபே, ஜேமி ஓவர்டன், அகில் ஹுசைன், நூர் அக்மத், அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, குர்பந்த் சிங். இவங்க கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேஸ் சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். இவங்க 2 பேர் பவர் பிளே நின்றுட்டாங்கன்னா பிக் ஸ்கோர் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு கிளிக் ஆகிடுச்சுன்னா அவர் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ சஞ்சு சாம்சன் சொல்லவே வேண்டாம், அவர் எப்படி ஆடுவார்னு எல்லாருக்கும் தெரியும். ஊர்வி பட்டேல் அண்ட் கார்த்திக் சர்மா ஸ்லோவர் இன்னிங்ஸ் ஆடி மேட்ச் கொஞ்சம் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் நல்லா ஆடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஊர்வில் பட்டேல் நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ அந்த மேட்ச் அவருக்கும் கிளிக் ஆச்சுன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. டெவல் பிராவேஸ்க்கு இந்த சீசன் கொஞ்சம் அவருக்கு செட்டாக கிளிக் ஆகலை. கிளிக் ஆச்சுன்னா அவரோட ஸ்கோர் எப்படி போகணும்னு எல்லாருக்கும் தெரியும். 6-4 அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சிவன் துபேக்கும் அவருக்கும் இந்த சீசன் சரியாகவே அமையலை. அவர் அந்த 6-4 அடிக்கிறதுக்கு கேபிலிட்டி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஜேமி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. சூப்பராக அவர் பேட்டிங் பண்ணுறாரு, பவுலிங்கும் அவர் பண்ணக்கூடிய கேபிலிட்டி இருக்குது அவருக்கு. அகில் ஹுசைன் சூப்பராக ஸ்பின் போடுறாரு. இவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். பட் பேட்டிங் எப்படி ஆடுவார்னு நமக்கு தெரியல. பட் இன்டர்நேஷ்னல்னால் அவர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு நல்லா ஆடிருக்காரு ஆல்ரவுண்டரில். பட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் நல்லா போடுறாரு. பார்ப்போம் என்ன. நூறு அகமது சூப்பராக போடுறாரு. அவர் நல்லா ஸ்பின்னிங் ட்ராக்கு நல்லா விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. அன்சுல் கம்போச்சும் நல்லா போடுறாரு இந்த சீசனில். முகேஷ் சௌத்ரி நல்லா ஸ்விங்க்கு போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. குர்ஜுவந்த் சிங் இதில் யார் ஆடுவாங்கன்னு தெரில. இம்பேக்ட் பிளேயர் யார் யூஸ் பண்ண போகிறாங்க தெரில. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம இவங்க லக்னோட லைனப் நம்ம பார்க்கலாம். மிச்சில் மாஸ், அஸ்வின் குல்கர்னி, நிக்கோலஸ் பூரன், ஏடம் மார்க்கம், ஜெயஸ் இங்கிலீஷ் ஆட மாட்டார், இன்ஜுரி. ரிஷப் பண்ட், அக்ஷத் ரகுவன்சி, ஹேமந்த் சிங் வந்து ஓப்பனிங் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆட வச்சாலும் ஆட வைப்பாங்க. ஷபாஸ் அக்மல், திக்வஸ் சிங், முகமது சமி, பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ், முஷித் கான். ஸோ மிச்சில் இவங்களோட கீ பேட்டர்ஸ் பார்க்கலாம். மிச்சில் மாஸ் லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடித்தார். அவரால் தான் வின் பண்ணிச்சு இந்த கேம். குல்கர்னி கொஞ்சம் ஸ்லோவர் இன்னிங்ஸ் ஆடிருக்கார். அவர் எப்படி ஆடுவார்னு தெரியல. நல்ல பிளேயர்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவருக்கு கிளிக் ஆகலை. பார்ப்போம் எப்படி பண்ணாருன்ட்டு. நிக்கோலஸ் பூரன் இப்போ ஃபார்முக்கு வந்துட்டார். 6-4 அடித்து நல்லா 64 ரன் அடிச்சிருக்காரு. மும்பை கூட நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ ஏடன் மார்க்கம் அவரும் ஒரு ஆடுறாரா இல்லையான்னு தெரில.
இங்கிலீஷ் ஆட மாட்டார், அவர் இன்ஜுரி. ரிஷப் பண்ட் அவருக்கும் கிளிக்காக இருக்க ஒரு சான்ஸ் இருக்குது. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரகுவன்ஸ் சிங் ஆடுவாரா இல்லை இம்பாக்ட் வரான்னு தெரில. ஹேமந்த் சிங் முன்னாடியுமே ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஷபாஸ் அகமது நல்லா போட்டார் லாஸ்ட் மேட்ச். திக்வேஸ்லர் லாஸ்ட் மேட்ச் ஃபைனல் ஆர்சிபி கூட சூப்பராக போட்டு ரன் கண்டெயின் பண்ணார், 10 ரன் தான் கொடுத்தாரு. ஸோ அதனால் 9 ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. முகமது ஷமி ஸ்விங் போட்டு விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. பிரின்ஸ் யாதவ் நல்லா போடுறாரு இந்த சீசன். மயங்க் யாதவ் அண்ட் முஷிக் கான் 2 பேரில் யார் ஆடுறாங்க தெரில, நாளைக்கு தான் தெரியும் அதோட இது. ஓகே, நம்ம கேம் சேஞ்சர்ஸ் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்னோவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்லஸ் புரன், அவர் நல்லா ஆடியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு 52% கொடுக்குறோம். அந்த பக்கம் லக்னோவுக்கு பார்த்தீங்கன்னா 48% கொடுக்குறோம். ஸோ கேமில் என்ன வேணால் நடக்கலாம் பார்க்க. சிஎஸ்கே இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்ற ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.